தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி. தாவேகா மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டணமின்றி அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த பகுதியில் தாவேகா கொடி போன்றவற்றின் விற்பனையும் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ் தகவல்களை அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். விஜய் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் இன்று இலவசமாக அனுமதிக்கப்படுகிறது. தற்பொழுது ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எலியார்பட்டி டோல் பிளாசாவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநாட்டில் பங்கேற்கும் வாகனங்கள் கட்டணம் செலுத்தாமல் செல்லும் வகையில் பிரத்யேக வழிச்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. இத்துடன் காலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் சாரையாக தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக சுங்கச்சாவடி அருகே சாலையோர வியாபாரிகள் கட்சி சின்னங்கள், கொடிகள், தொப்பிகள் போன்ற பொருட்களை உற்சாகமாக விற்பனை செய்து வருகிறார்கள். தற்போது வரை 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மதுரை அந்த மாநாட்டத்திற்கு தற்போது வந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தற்பொழுது மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயணிக்கக்கூடிய இந்த பேருந்தில் தான் தற்போது நான் நின்று கொண்டிருக்கிறேன். பணம் செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் வர வேண்டும் என்பதுதான் முக்கியம் என தொண்டர்கள் தற்போது தெரிவித்துள்ளதால் அவர்களின் உற்சாக மனநிலை மாநாட்டு சூழலை மேலும் தற்போது சூடுபிடித்திருக்கிறது. இதே போன்ற காட்சி தான் கிட்டத்தட்ட அதிகாலையில் இருந்து இதுவரை கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள், வேன்கள் போன்றவை தற்பொழுது அந்த மாநாட்டுகளுக்கு தற்போது வந்தவனமே இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக லக்ஷ்மணுடன் பிரசன்ன வெங்கடேஷ். தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாட்டுக்கு வரும் தொண்டர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ். அதனை பார்க்கலாம். மதுரை பாரபத்தி பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக வெளியூரிலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு 3 இடங்களில் பார்க்கிங் வசதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 1A, 2, 3 என்ற இந்த பார்க்கிங் வசதி பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்க்கிங் 1A சேர்த்து சுமார் 260 ஏக்கரும், பார்க்கிங் 2ல் 150 ஏக்கரும், பார்க்கிங் 3ல் 65 ஏக்கர் என மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு மற்றும் 475 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தின் எதிரில் பார்க்கிங் 1, பார்க்கிங் 1A மற்றும் மாநாடு திடலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எலியார்பத்தி சுங்கச்சாவடி அருகே பார்க்கிங் 2 மற்றும் 3 அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களிலிருந்து வரும் வாகனங்கள் பார்க்கிங் 1ல் வாகனங்கள் நிறுத்த வேண்டும். அதேபோல் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வருகை தரும் வாகனங்கள் 1Aல் நிறுத்த வேண்டும். சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களிலிருந்து வருகை தரும் வாகனங்கள் எலியார்பத்தி சுங்கச்சாவடி அருகே அமைக்கப்பட்டுள்ள பார்க்கிங் 2ல் நிறுத்த வேண்டும். பார்க்கிங் 3ல் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த மாநாட்டிற்காக வரக்கூடிய வாகனங்களுக்கு காவல்துறை மற்றும் கட்சியுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். மேலும் நாம் இருக்கக்கூடிய இந்த மாநாட்டின் அருகே இருக்கக்கூடிய இந்த பார்க்கிங் பகுதியில் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் வாகனங்களை ஒழுங்குபடுத்தி நிறுத்துவதற்காக எச்சரிக்கையை தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். மேலும் இந்த வாகனங்களை இங்கு நிறுத்திவிட்டு இங்கிருந்து தொண்டர்கள் நடந்து மாநாடு திடலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் கபூர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அந்த தொண்டர்கள் இங்கேயே சமைத்து தங்கள் காலை உணவுகளை முடித்துவிட்டு இந்த மாநாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் கபூருடன் செய்தியாளர் ரமேஷ். தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டிற்கு வந்துள்ள தொண்டர்கள் கட்சியின் தலைவர் விஜயின் உரைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களது ஆர்வத்தை அவர்களிடமே கேட்டிருக்கிறோம். என்ன பேசியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, மாற்று வந்தால் நல்லாயிருக்கும், ஜெயிக்கணும், அவர் தான் ஜெயிப்பார். தளபதி கோசம் வந்துட்டோம். இது ஒரே காரணம், தளபதி 2026 முதலமைச்சர் ஆக போகிறார். இந்த ஜனத்தை பார்த்தாலே தெரியும் அவர் தான் முதலமைச்சர்னு. இதுக்கு மேலே அதுக்கப்புறம் என்ன வேணும்? இந்த ஆட்சிலாம் வராது, இது ஒரே ஆட்சி தான். இதுதான் மலர போகுது 26, அதுதான் வரும், அதுதான் கன்ஃபார்ம் வரும். எல்லாரும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க 2026 இதுக்கப்புறம் எந்த ஆட்சியிலும் தளபதி தான் முதலமைச்சர். அதுதான் தமிழ்நாடே அவர் தான். மாநாடு தளபதி வந்தாவே சிறப்பாக தாங்க இருக்கும். அவருடைய ரேம்ப் வாக்கிங்காக தான் நாங்கள் வெயிட்டிங்கே. தளபதி தான் எங்கள் உயிர் மூச்சு, எல்லாமே அவர் தான். அது கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து தீவிரம் ஆள். ஒரு 1 வீக் பிஃபோரே நான் இங்கே வந்துட்டேன் மாநாட்டுக்காக. பிகாஸ் நம்ம மதுரையில் அவ்வளோ பெரிய மாநாடு நடக்குது, சீட்ஸ் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் முன்னாடியே வந்துட்டேன். சரி சீக்கிரமா இங்கே வரலான்னு பார்த்தா சீக்கிரமா இவ்வளோ கூட்டமாக இருக்கு, எங்கே போய் சீட்டு கிடைக்குமான்னு தெரியல உள்ள. ஸோ ரியலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னே.
அண்ட் ரியலி ரொம்ப ஹாப்பி, இவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறாங்க விஜய்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் 2026 வந்து விஜய் அண்ணா தான் வரணும், அவர் தான் வரணும் எல்லாரும். ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்க, எதுவுமே மாறல. இவர் வந்தாச்சு மாற்றணும், அதனால தான் மாற்றம் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அவர் குரல் கொடுப்பாரு எல்லாத்துக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அவரோட ஸ்டைலை பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், அவர் எப்படி நடக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, அவரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தளபதியை பார்க்கணுங்கிற ஒரு வெறித்தனத்தோட வந்திருக்கோம். வெறித்தனமாக தளபதியை பார்க்குறோம், ஜெயிக்கிறோம். 26ல் நாங்கள் தான் காமிக்கிறோம். தளபதியை பார்க்கணும், தளபதியோட உயிர் எங்கள் உயிர் அவர் மட்டும்தான். சொல்கிற வார்த்தையே இல்லை, என்னால் சொல்ல வார்த்தையே வரல, அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது எங்களுக்கு. எல்லாமே ஒரே ஒரு மனுஷனுக்காக தான் வந்திருக்கோம், எங்கள் அண்ணன் தளபதிக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். லேடிஸ்க்கான சப்போர்ட் வந்து விஜய் அண்ணாக்கு தான், அவர் நல்லது பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறோம். உங்களோட சப்போர்ட், அதாவது வேற ஏதாவது கட்சியில் இருந்தாலுமே அவங்க வந்து விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். அண்ணனுக்காக எல்லாமே, அண்ணனுக்காக வரணும்னு வந்தோம், தளபதிக்காக வந்தோம். அவர் ரொம்ப பிடிக்கணும், படத்தில் இதில் நடிக்கும் போதும் சரி, இப்போ இதில் வரும்போதும் சரி, நல்லது பண்ணுவாருன்னு ரொம்ப நம்புறோம். தளபதி எப்போ பார்க்கலான்னு இருக்கும், அதுவும் மதுரையில் அழகராமே வரப்போறாரு, சந்தோஷமா இருக்கும். தளபதி இப்போ வரதுக்காக தான் வெயிட்டிங்க, என்ன ஈவினிங் வரைக்கும் இன்னும் வெயிட் பண்ணாது, ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி.